சிவா 1 மினிட். உன் மேல உள்ள கோபத்துலதான் ரஞ்சினி அப்படி நடந்துகிட்டா. அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில உன் பெருந்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என்கிட்ட சொல்லி அமிச்சா. நீ பெரிய மனசு பண்ணி அவ ரூமுக்கு போனீன்னா ஓகே. ரஜினி ரஞ்சனி ரஞ்சனி நல்ல யோகிய நாட்டை நடிச்சு நல்ல பேரை வாங்கிட்டல. இப்ப பாரு உன் யோகியதை என்ன ஆகுதுன்னு. ரஞ்சனி ரஞ்சனி ஓபன் தி டோர் ஐ சே. என்னம்மா என்னாச்சு? நான் ரூம்ல தனியா இருக்கும்போது சிவா வந்து தப்பு பண்ண முயற்சி பண்ணா. 4 பேருக்கு முன்னால நல்லவனா நடந்துக்கிட்டு இப்படி தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட பொறுக்கித்தனமா நடந்துக்கிட்டு யாரையும் டச்சேம். சார் இவ போய் சொல்றா சார். சடம் கண்ணுக்கு முன்னால பார்த்தது இல்லன்னு சொல்லி எங்களால முட்டாளாக்க பார்க்க. சார் இவதான். அவளே ஒண்ணு கூட்டாள. ஆமா சார். அப்போ அவளே தன் ட்ரெஸ் கழிச்சுக்கிட்டான். ஆமா சார். சடம் என்ன திமிரு இருந்தா ஒரு பொண்ணு லைஃபோட விளையாடி இருப்பேன். உனக்கு இன்னும் அந்த காலேஜ்ல இடம் கிடையாது. இங்க இருந்து போனே முதல் வேலை உன் டிசியை கிழிச்சு கையில கொடுக்க போனேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் போங்க. அவன் பொட்டி படைக்க தூக்கி வெளியேறிங்க. ரஞ்சனி என்ன இது? என்னையும் முட்டாளாக்கி என் நண்பனி எனக்கு விரோதாக்கிட்டல்ல. என்ன மன்னிச்சிடுற சிவா. ஒரு பெரிய பொய்ய நிஜம்னு சொல்லி அழுது நம்ப வச்சல, அந்த பொய்ய எப்ப நிஜமாக்க போறேன்? நோ
சிவா, வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம். வேண்டாம் சிவா, நான் விளையாட்டுக்கு தான் செஞ்சேன். உன் விளையாட்டால என் படிப்பு போச்சு, என் விளையாட்டால உன் வாழ்க்கை போக போகுது. No. நோ, எனக்கு பொறுக்கி பட்டம் வாங்கி கொடுத்தல, அந்த பொறுக்கியோட வேலை என்னன்னு இப்ப பாரு. ஓடு, கத்து, என்ன வேணாலும் பண்ணு. ஏன்னு கேட்க இங்க ஒருத்தரும் இல்ல. என் பைக்கோட பிரேக்கை கட் பண்ண சொன்னேன், அதையும் உன் விளையாட்டுல ஒன்னாத்தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதோட விட்டியா எனக்கு பொம்பளை பொறுக்கிங்கிற பட்டம் வாங்கி கொடுத்து என்ன தலை குனிய வச்ச. அதுக்காக இப்ப நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு படிப்பு வீணா போனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. அங்க நான் கலங்கப்பட்டதுக்கு அத்தனை பேரும் சாட்சி. இங்க நீ கலங்கப்படாம இருக்கிறதுக்கு ஒரே சாட்சி உன் மனசாட்சி. சாரி சிவா, ரஞ்சினி இப்படி ஒரு நாடகம் ஆடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. உண்மையிலே அவ மனசு மாறிட்டான்னு நினைச்சுதான் உன்னை அவ ரூமுக்கு போக சொன்னேன். உண்மையை சொல்லி நீ நிரபராதின்னு நான் நிரூபிக்கிறேன்டா. அதுக்கு அவசியமே இல்லப்பா சிவா. நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட ரஞ்சினி சொல்லிட்டான். தப்பு தாமேலதாங்கிறத ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். ஐ எம் சாரி. வா போலாம். பட Papa met your mama in a little tourist hut. Yenadi papa sonadu toppa what about the party? Papa met your mama in a little tourist hut. சிவா, என் மேல கோவமா இருக்கீங்களா? ப்ளீஸ் வெயிட் சிவா, என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? எங்க போச்சு இது? பாக்கி எல்லாம் இருக்கு, இதை மட்டும் காணோம். என்னன்னா தேடுற? இந்தியா டுடே நான் படிச்சுட்டு சிவாட்ட கொடுத்தேன், நல்லா பாரு. எங்க காணுமே? டோருக்கு டேய் சிவா, இப்பதான் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சேன்னு நினைச்சேன். டிகிரியே வாங்கிட்டு அதுக்குள்ள. அண்ணே, அண்ணே, டவல மறந்துட்டேன் அண்ணே. கொஞ்சம் இருமா, வந்து எடுத்து தரேன். ரஞ்சனி, காதலியோட ரூமுக்கு வந்தாலே ஜில்லுங்குது. பாத்ரூம் பாத்ரூமை பார்த்ததுமே போகணும் போல இருக்கு. இன்னொருத்தர் பாத்ரூமை யூஸ் பண்ணலாமா? அவசரத்துக்கு பாவல. அட நம்மால யாரோன்னு பயந்துட்டேன். இப்படிதான் கதவை தட்டாம பாத்ரூம் குள்ள நுழையறதா? இப்படிதான் திறந்து போட்டு குளிக்கிறதா? நான் அண்ணி வருவாங்கன்னு கதவு திறந்து வச்சேன். நான் திறந்து கிடக்குன்னு உள்ள வந்துட்டேன். சரி சரி, வந்தது போதும், சீக்கிரமா வெளியில போங்க, அண்ணி வந்துருவாங்க. லைஃப்ல இது மாதிரி ஒரு லக்கி பிரைஸ் எப்பவும் அடிக்காது. நான் போக மாட்டேன். ஆசை, எனக்கு வெக்கமா இருக்கு, சீக்கிரமா போங்க. ரஞ்சனே, ஐயோ, இன்னும் கான்வென்ட் குழந்தை மாதிரி எல்லாத்துலயும் மறதி. இத பாருமா, ஷாம்பு, சோப்பு, பிரஷ் எல்லாம் இருக்கு. இன்னும் அது வேணும் இது வேணும் தொந்தரவு பண்ணாத. சரிங்க அண்ணி, நான் எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. என்ன விரட்டுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி, பால் பொங்குற வாசனை வருது, அத போய் முதல்ல பாருங்க. அது எப்படி வரும்? வரும்போது பாலை இறக்கி வச்சு தானே வந்த. ஐயோ அண்ணி, எனக்கு வெக்கமா இருக்கு, அதனால தான் அப்படி சொன்னேன். பொம்பளைக்கு பொம்பளை என்ன வெக்கம்?
இன்னைக்கு அப்படிதான் அண்ணி. எனக்கு உனக்கு என்னாச்சோ தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப துணிச்சல். என்னம்மா பண்றது? அவன் பார்க்கு, பீச், தியேட்டர்னு லவ் பண்றான். நமக்கு கிடைச்சதோ பாத் டப் தான். ஆனா இதுலயும் ஒரு த்ரில் இருக்குல்ல. ஹாய் சுந்தர். ஹாய் சுந்தரா. ஏய், என்ன மரியாதை எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுற? நேத்து வரைக்கும் அப்படிதானே கூப்பிட்டேன். நேத்து வரைக்கும் சரி. இப்ப நான் யாரு? யாரு? யாரா? நீ கட்டிக்க போற சிவாவோட அண்ணன். எங்க லவ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? பயப்படாத. ஆமா, ஆண்டி அங்கிளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? நான் சொல்லல, அவனா சொல்லுவான்னு நினைக்கிறேன். அவர் எங்க சொல்ல போறாரு? சரியான பயந்தாங்குழி.